ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்காக +1 அக்கௌண்டன்சி சாப்டர் நம்பர் 3 இல்லுஸ்ட்ரேஷன் 3 எடுக்க போகிறேன். செல்வி இஸ் எ டீலர் இன் ஃபர்னிச்சர். ஷோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இப்போது ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா ஃபஸ்ட்டு நம்ம அசட் சைடும் லயபிலிட்டி சைடும் ஓப்பன் பண்ணுவோம். அந்த லயபிலிட்டி சைட் பார்த்தோன்னா நமக்கு கேபிட்டல் அண்டு கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள் அந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ பார்த்தோன்னா அவங்க கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் கொண்டு வருவாங்க, அது அசட்டு. அப்போ கேஷில் 1 lakh இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல்லையும் நம்மக்கிட்ட 1 lakh இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் செல்வி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டிரான்சாக்ஷன் அசட்டு இந்த சைடு லயபிலிட்டி சைடு. ஓகேவா? இதில் கேபிட்டலு பேங்க் லோன் வருது. நம்ம இதெல்லாம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வச்சு சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு 1 lakh. அப்போ கேபிட்டல்லையும் 1 lakh இருக்கும். ஓகேவா? கேஷ் பிஸ்னஸில் கொண்டு வந்தால் அவங்க கேபிட்டல்லையும் 1 lakh இருக்கும். ஈக்குவேஷன் கொண்டு வரும்போது அப்படியே அந்த +1 lakh அப்படியே வரும். இங்கேயும் +1 lakh அப்படியே வரும். டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணுறோம், கேஷ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடுறோம். அப்படி கேஷ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடும்போது நமக்கு ஏற்கனவே கேஷுன்ற காலம் ஓப்பன் பண்ணியிருப்போம். அசட்டில் அடுத்து பேங்க்குன்ற காலமை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேஷ்லேருந்து பேங்க்கில் பணம் போடுறதுனா கேஷில் 60,000 நமக்கு கம்மியாகும், பேங்க்கில் +60,000 வந்துடும். இப்போ பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு -60,000. ஏன்னா கேஷ்லேருந்து காசு எடுத்து தான் பேங்க்கில் போட்டிருக்கோம். அதனால் கேஷ்லேருந்து பேங்க்குக்கு +60,000 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவேஷன் போடணும். அப்போது 1 lakhலேருந்து 60,000 எடுத்துகிட்டா 40,000. இந்த பேங்க்கில் இந்த +60,000 அப்படியே இருக்குது. கேபிட்டல் 1 lakh. எப்பயும் ஈக்குவேஷன் அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். இந்த சைடு இருக்க அமௌண்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். என்ன பண்ணுறோம், நம்ம பேங்க்கில் லோன் வாங்குகிறோம். அப்போது நம்மளுக்கு லயபிலிட்டியில் பேங்க் லோனுன்னு 25,000 வந்துடும். பேங்க் லோனில் +25,000 எங்கே வரும், பேங்க் லயபிலிட்டி சைடு அந்த சைடு வரும். அப்புறம் அந்த காசு நமக்கு எங்கே வந்து சேரும், பேங்க்கில் வந்து சேரும். அப்போ +25,000 பேங்க்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், பாரோட் பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்கில் லோன் வாங்குகிறோம். லோன் வாங்குறது நம்மளோட பொறுப்புகள், லயபிலிட்டி எப்பவும் இந்த சைடு தான் வரும். அப்போனா +25,000 பேங்க் லோன் என்ற காலம் ஓப்பன் பண்ணி 25,000 போட்டிருக்கோம். அந்த லோன் வாங்குகிற அமௌண்ட்டு நம்ம கைக்கு தான் வரும். அப்போ எங்கே வரும், பேங்க்கில் வரும். அப்போது அங்கே பேங்க்கில் +25,000 போடணும். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் இங்கே இருக்க +40,000 அப்படியே வரும். இப்போ இங்கே எதுவுமே இல்லை. +60,000 +25,000 85,000. இங்கே 1 lakh, இங்கே 25,000. நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,25,000 தான் வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 1,25,000 தான் வரும். பாட் கூட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். ஓகேவா? என்ன வாங்கியிருக்கோம், ஸ்டாக் வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 10,000க்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா? அப்போது ஸ்டாக்கு பாட் கூட்ஸ்னால் நம்ம ஸ்டாக்குன்ற காலம் தான் ஓப்பன் பண்ணோம். இப்போ புதுசாக ஒரு காலம் ஓப்பன் பண்ணுறோம், ஸ்டாக்குன்ற காலம். அண்ட் பெய்ட் பை செக்கு. அப்போ நம்ம காசு கொடுத்துருக்கோம், எது மூலயமா கொடுத்துருக்கோம், செக்கு. அப்போ செக்குனா எதை குறிக்கும், பேங்க்லேருந்து தான் காசு எடுப்பாங்க. அப்போ பேங்க்கில் தான் நமக்கு 10,000 கம்மியாகும். ஸ்டாக்கில் 10,000 நம்ம கையில் இப்போ இருப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், பாட் கூட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக்கு. அப்போது ஸ்டாக்கில் +10,000க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். எது மூலியமாக பே பண்ணோம், செக்கு கொடுத்து பேங்க் மூலியமாக பே பண்ணதுனால -10,000 நமக்கு பேங்க்லேருந்து கம்மியாகும். அப்போது ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த +40,000 அப்படியே வருது. 10,000 85 -10,000 75,000. இந்த 1 lakh அப்படியே வரும். 25 இங்கே +25 அப்படியே வரும். இப்போது கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்திருக்கு. பர்சனல் யூஸ்னாலுமே அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ். ஓகேவா? பர்சனல் யூஸ்க்கு எடுத்தால் அதுக்கு பேர் ட்ராயிங்ஸு. இப்போது நம்ம கேஷ் எடுத்திருக்கோம் 5,000. பர்சனல் யூஸ்க்கு எடுத்தால் அது கேபிட்டல்லேருந்து நமக்கு கம்மியாகும். பர்சனல் யூஸ்க்கு எடுத்தோன்னா அது கேபிட்டல்லேருந்து கம்மியாகும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் எல்லாமே கேபிட்டல்லேருந்து தான் கம்மியாகும். அப்போ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணும், கேஷ்லேருந்து அசட் சைடு கேஷ்லேருந்து லெஸ் பண்ணும். அதே மாதிரி லயபிலிட்டி சைடு
கேபிட்டல்லேருந்து 5000 லெஸ் பண்ணணும். பாருங்கள், கேஷ் வித்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் -5000. எதுலேருந்து? கேஷ்லேருந்து 5000 எடுத்திருக்கோம் பர்சனல் யூஸ்க்காக எடுத்ததுனால கேபிட்டல்லேருந்து 5000 லெஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 40ல் 5 போச்சுன்னா 35, 10,000, 75,000, 1 lakhல 5,000 போச்சுன்னா 95, இங்கே அந்த +25 அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். பர்சனல் யூஸ்க்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பர்சனல் யூஸ்னால் நம்ம சொந்த செலவுக்காக எடுக்கிறது, ஆஃபீஸ் யூஸ்னால் ஆஃபீஸ்க்காக எடுக்கிறது. அப்போ அது கேபிட்டல்லேருந்து கம்மியாகாது. ஓகேவா? அப்போ கேஷ்லேருந்து நமக்கு பேங்க்லேருந்து நம்ம கேஷ் எடுத்து அது கேஷில் தான் போடுவோம். ஓகேவா? பேங்க்லேருந்து காசு எடுப்போம், அது நம்ம கையில் வச்சுட்ருக்கிறதுனால அது கேஷாக நம்ம கையில் தான் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு? அப்போ 3000. எங்கெங்கே போடணும்? பேங்க் அக்கௌண்ட்லேயும் கேஷ் அக்கௌண்ட்லேயும் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்னால் என்ன சொன்னேன்? கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணக்கூடாது, பர்சனல் யூஸ்னால் மட்டும்தான் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணணும். அப்போது கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க்லேருந்து 3000 எடுத்தோன்னா -3000, அது நம்ம கையில் வர்றதுனால +3000 கேஷில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் பார்த்தா 35 + 3 38,000 +10,000, 75லேருந்து -3000 போச்சுன்னா 72,000 +95,000 +25,000. ஓகேவா?